ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி. இது திருநாங்கூர் திவ்யதேசமான காவலம்பாடி திவ்யதேச பதிகம். இப்படி இருக்குது, பாருங்கள் எப்படி இருக்குது. தாவளந்து உலகமுற்றும் தடமலர் பொய்கை பூக்கு நாவளம் நவின்று இங்கு ஏத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய். மாவளம் பெருகி மன்னும் மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே களைகண்ணியே. மேலே கஜேந்திரனை சொல்கிறார். இந்த கஜேந்திரன் உலகம் முழுக்க சுற்றி இந்த புகையில் புகுந்து அந்த தாமரை மலரை எடுத்தான். அவன் காலை கதுவ அவன் நாவளம் நவின்று உன்னை ஆதிமூலம் என்று கூட்ட அந்த நாகத்தின் கஜேந்திரனின் நடுக்கம் தீர்த்தாய். மாவளம் பெருகி பெரிய செல்வம் பெருகி மன்னும் மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே களைகண்ணியே. களைகண் என்னுடைய ரக்ஷாவஸ்து, என்னை காப்பாற்றுபவன் நீதான். அடுத்த பாசுரம். மண்ணிடந்து ஏடவாகி மாவலி வலி துளைப்பான் விண்ணவர் வேண்டச் சென்று வேள்வியில் குறைகிறந்தாய். மண்டென மாற்றார் தம்மை தொலைத்தவர் நாங்கை துண்ணென மாற்றார் தம்மை தொலைத்தவர் நாங்கை மேய கண்ணனே காவலந்தன் பாடியாய். களைகண்ணியே ஏனமாகி இந்த உலகத்தை மீட்டாய். அதான் மண்ணிடந்து ஏனமாகி. அப்புறம் விண்ணவர் வேண்ட தேவர்கள் வேண்ட மாவலியினுடைய அவனுடைய கம்பீரத்தை தொலைப்பதற்காக வேள்வியில் குறைகிறந்தாய். வேள்வியில் சென்று நீ நிலம் வேண்டினாய். அதான் அர்த்தம். துண்ணென மாற்றார் தம்மை எதிரிகளை துண்ணென சட்டென்று உடனடியாக தொலைத்தவர் நாங்கை சண்டபூ ஜெயிச்சாவா. அந்த அப்படிப்பட்ட நாங்கை மேய கண்ணனே காவலந்தன் பாடியாய். களைகண்ணியே உருத்தெழு வாலி மார்பில் உருகணை உருவமூட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அரசு அளித்தாய். பருத்தெழு பலவும் மாவும் பழம்பிழுந்து ஒழுகும் நாங்கை கருத்தனே காவலந்தன் பாடியாய். களைகண்ணியே அந்த உருத்தெழு உருவத்தில் பெரியவனான வாலியினுடைய மார்பில் ஒரு அம்பை செலுத்தினாய். அவனை அழித்து அவனுடைய தம்பியான சுக்ரீவனுக்கு அவனுடைய அரசை கொடுத்தாய். பருத்தெழு பலவும் மாவும் பருத்த பலாப்பழம் மாம்பழங்கள்லாம் விழுந்து ஒழுகும் நாங்கை கருத்தனே அந்த ஊரில் இருப்பதை கருத்தாக கொண்டவனே காவலந்தன் பாடியாய். களைகண்ணியே எல்லா பாசுரத்துலேயும் களைகண்ணியேன்னு வரத கவனிக்கும். அப்புறம் முனை முகத்து அரக்கன் மாள முடிகள் பத்தறுத்து வீழ்த்து ஆங்கே அணையவர்க்கு இளையவர்க்கே அரசு அளித்து அருளினானே. சுனைகளில் கயல்கள் பாய சுரும்பு தேன் நுகரும் நாங்கை கனைக்கடல் காளவந்தன் பாடியாய். களைகண்ணியே அர்த்தமாக நினைக்கிறேன். முனைமுகத்துனா சண்டையில் அரக்கனுடைய ராவணனுடைய அவனுடைய முடிகள் விழும்படியாக செய்து அங்கே அவனுக்கு விபீஷணனுக்கு அரசளித்ததை சொல்கிறார். அப்புறம் சுனைகளில் கயல்கள் பாய நீர்நிலைகளில் மீன்கள் பாகின்றன. சுரும்பு வண்டுகள் தேன் நுகரும் நாங்கை கனைகழல் அப்படி திருவடிகளை உடைய
காவலந்தன் பாடியாய் களைகண்ணியே. அப்புறம் பட அரவு உச்சிதன் மேல் பாய்ந்து பன்னடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே. தடவரை தங்கு பாட தங்கு புகழ் நாங்கை மேய கடவுளே காவலன் தன் பாடியாய் களைகண்ணியே. உங்களுக்கு அர்த்தமாக தான் நினைக்கிறேன். பட அரவு உச்சி, காளியின் உச்சியின் மேலே பன்னடங்கள் செய்து பலவிதமான நடங்கள் செய்தார். மடவரல் மங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே. லட்சுமி பிராட்டை மார்பகத்தில் வைத்திருக்கின்றவனை. தடவரை தங்கு, அது மலை போன்ற மாடங்கள் தங்குகின்ற நாங்கை மேய கடவுளே பூசா கூப்பிட காவலன் தன் பாடியாய் களைகண்ணியே. மல்லரை அட்டு மாள கஞ்சனை மனைந்து தன்னனை மலைந்து கொன்று வல்லரசு அவிழ்ந்து வீழ பாரத போர் முடித்தாய். நல்லரன் காவின் நீழல் கரைகமழ் நாங்கை மேய வல்லரன் காவலன் தன் பாடியாய் களைகண்ணியே. மல்லரை அட்டு மாள கஞ்சனை மனைந்து கொன்று வல்லரசு அவிழ்ந்து வீழ பாரத போர் முடித்தாய். நல்லரன் காவின் நீழல் நரைகமழ் நாங்கை மேய. நல்லரன்னா நல்ல பாதுகாப்பை உடைய பொழில்கள், காவின்னா அப்படி நிழல் இருக்கிறது. அப்புறம் நரைகமழ் வாசனை வீசுகின்ற அப்படி நாங்கை மேய கல்லரன் கல்மதியில் சூழ்ந்திருக்கிற காவலன் தன் பாடியாய் களைகண்ணியே. ஆச்சா. மூத்தவர்க்கு அரசு வேண்டி முன்பு தூது எழுந்தருளே மாத்தமற்பாகன் வீழ மதகரி மறுப்பொசித்தாய். பூத்தமறு சூலை போங்கி புனல் பறந்து ஒழுகும் நாங்கை காத்தவனை மாங்கை காத்தவனே காவலன் தன் பாடியாய் களைகண்ணியே. மூத்தவர்க்குனா பாண்டவர்களுக்கு அரசு கொடு என்று தூதாய் சென்றதை சொல்லுகின்றார். அந்த மாத்தமன எதிரிகளுடைய அந்த பாகனான அவன் அழியும்படியாகவும் அந்த குவலையாவிடத்தின் மறுப்பை உசித்தியும் சொல்கிறார். பூத்தமறு சோலை ஓங்கி புனல் பறந்து ஒழுகும் நாங்கை காத்தவனே காவலன் தன் பாடியாய் களைகண்ணியே. இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த காப்பாடி இளங்கண்ணிக்காகி இமயவர் கோனை சற்று காவலம் கடிதிரித்து கற்பகம் கொண்டு போந்தாய். காவலம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவலன் பாடி மேய கண்ணனே களைகண்ணியே. இந்த இளங்கண்ணிக்காகி இமயவர் கோனை சற்று காவலம் கடிதிரித்து வேற ஒன்றும் இல்லை. இந்த சத்தியபாமாவிற்காக அந்த இந்திரனுடைய தோட்டத்திலிருந்து கற்பக மரத்தை கொண்டு வந்ததை சொல்லுகிறாய். அதான் அர்த்தம். இளங்கண்ணிக்காக இமயவர் கோனை சற்று காவலம் கடிதிரித்து அந்த வளமான அந்த பூங்காவை இருத்து கற்பகம் கொண்டு வந்தாய். பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை இந்திரனால் செய்யப்பட்ட நாங்கை காவலம் காவலன் பாடிமேய கண்டனே களைகண்ணியே. அடுத்த பாசனம். சந்தமாய் சமயமாகி சமய அசமய ஐம்பூதமாகி
அந்தமாயாதியாகி அருமறை அவையுமானாய் மந்தமார் பொழில்கள் தோறும் மயிலாலும் நாங்கை கந்தபார் காவலந்தன் பாடியாய் கலைகண்ணிய சந்தம்ன வேதம் சமயங்களாகி சமய ஐம்பூதங்களுமாயிருக்கிறான். அந்தமாய் ஆதியாகி எல்லாவற்றிற்கும் முடிவும் அவன்தான், எல்லாவற்றிற்கும் காரணமும் அவன்தான். அருமறை அவையுமானாய் அருமறை வேதங்களுமானாய் மந்தமார் பொழில்கள் தோறும். மந்தமார்னா மாருதம்ங்கிறத மந்தம் சொல்ல, தென்றல் வீசுகின்ற பொழில்கள் தோறும் மடமையில்லாலும் நாங்கை கந்தபார் வாசனை அடிக்கின்ற காவலந்தன் பாடியாய் கலைகண்ணியே மாபலம் பெருகி மன்னும் மறையவர் வாழும் நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனை கலியன் சொன்ன பாவளம் பத்தும் வல்லார் பார்மிசை அரசராகி கோகிள மன்னர் தாழ குடைநிழல் புலிவர்தாமே. கோகிலர்னா இவர் சக்கரவர்த்தியாக ஆகியிருப்பார்கள். அந்த இந்த சின்ன ராஜாக்கள்லாம் அவரை வணங்குவார்கள்ங்கிறது தான். கோகிள மன்னர் தாழ குடைநிழல் பொலிவர்தாமை. குடைநிழல் வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி நடத்துவார்கள் அப்படின்னு சொல்கிறார். பாசுரம் படிக்கலாம். மாவளம் பெருகி பன்னும் மறையவர் வாழும் நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனை கலியன் சொன்ன பாவளம் பத்தும் வல்லார் பார்மிசை அரசராகி கோகிள மன்னர் தாழ குடைநிழல் பொலிவர்தாமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.